வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீக்கெண்டுக்கு ஒரு அசத்தலான பிரியாணி, அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி. ஒரு அரை மணி நேரத்துலேயே குக்கர்லேயே அருமையாக செஞ்சு முடிச்சுட்டு சண்டேவை நீங்களும் ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த பிரியாணி இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஃபேமிலி 4 பேர், பெரியவங்க 2 பேர், சின்ன பசங்க 2 பேர், அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனும் 1/2 கிலோ அரிசியும் போட்டு இந்த பிரியாணி செய்கிற குவான்டிட்டி. சப்போஸ் உங்கள் ஃபேமிலி பெருசுன்னா நீங்கள் இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கிங்க, அவ்வளோதான். நான் இன்றைக்கி 1/2 கிலோ நாட்டுக்கோழி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழியில் செய்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஆனால் என்ன, நாட்டுக்கோழி கொஞ்சம் நேரம் வேகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 4 முந்திரி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியில் கொஞ்சம் போட்டு இது லைட்டாக கொரன்னு மிக்சியில் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். இந்த நாட்டுக்கோழி பிரியாணி நீங்கள் நெய்யை விட தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யும் போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி. எப்பயுமே நாட்டுக்கோழி பிரியாணி மட்டும் உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் நார்மல் பிரியாணியை விட தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பிரியாணியை சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம், பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், இல்லை சாதா அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லியில் கொஞ்சம் சேர்த்து வதக்குவோம். இப்படி வெங்காயத்தோட புதினா சேர்த்து வதக்கும் போது ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஸோ கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. அடுத்தது நம்மளுடைய செந்தூர் மிளகாய்த்தூளில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வெங்காயத்து கூட சேர்ந்து 2 பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கோம், அதோடைய காரமும் இருக்கும். இந்த பிரியாணியில் நம்ம செந்தூர் மசாலாஸோட சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பிரியாணி மசாலா 3 தான் சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நான் ஈக்குவலாக எடுத்து தான் அரைச்சிருக்கேன். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் பழமான தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, 4 முந்திரி தான், ரொம்ப போட்டுற வேண்டாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் இந்த பிரியாணியில் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான மசாலா ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு செந்தூர் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, நல்ல ஃபுல்லாக எடுத்த 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.25லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்ல அந்த பட்டைக்கிராம்பு வாசனைலாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி 1/2 கிலோ போடலாம், இல்லை 3/4 கிலோ கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். அதையும் சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். வதக்கவே அப்படி ஒரு வாசனை, இப்போவே பிரியாணி சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு வாசனை வரும். இப்போ அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் தயிர் சேர்த்துக்கிறேன். இது பெரிய ஸ்பூனு, ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட அளவு தயிர் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு 150 ml தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ ரைஸு, அதை நீங்கள் வச்சுருக்க கப்பில் நீங்கள் அளந்துக்குங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதே நார்மல் சிக்கன்னா நீங்கள் இப்போ வதக்கும் போதே ஒரு பாதி அளவு வெந்துடும். அப்புறம் ரைஸ் போட்டு
நீங்கள் தம் போடும்போது வெந்துடும். ஆனால் நாட்டுக்கோழி கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். அப்போ சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கும். நார்மல் சிக்கன்லேயும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். அப்போ நீங்கள் விசில் போட வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு மூடுனிங்கனாலே சிக்கன் வெந்துடும். பாருங்கள் இப்போது 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். பக்காவாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைஸை வந்து நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் போட போகிறேன். இந்த சிக்கன் வதக்கும் போதே ரைஸை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவு தான் தண்ணி. நம்ம ஆல்ரெடி இதில் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதையும் 1 கப்புன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு, ஏன்னா தேங்காய் பால் சேர்த்தோம் இல்லையா, அதனால் 1 கப்பு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி எத்தனை கப்போ 1 கப்புக்கு 1.5 கப்புன்னு கணக்கு பண்ணிக்கிங்க. அதில் 1 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஸோ தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்ச அரிசியும் சேர்த்துடலாம். நீங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உப்பு கொஞ்சம் ஒரு கல் அப்படி தூக்கலாக சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் அரிசி குக்காகி வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்லா அரிசியெல்லாம் தண்ணியை இழுத்துடுச்சு, மேலே வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக புதினா லைட்டாக சும்மா ஒரு 4-5 இலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம் ஆனால் வெயிட் வச்சு ஃபுல் சிம்மர்லேயும் வைக்கலாம். இல்லை நல்ல ஒரு தோசைக்கல் மேலே கூட தூக்கி வைக்கலாம். இது 3 ஆப்ஷனில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி செய்யுங்க. எப்படி செஞ்சாலும் சூப்பராக வந்துடும். இப்போ நான் ஃபுல் சிம்மரில் 10 நிமிஷம் வச்சு அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு. சும்மா கமன்னு அட்டகாசமான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வச்சு செய்யும் போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். செந்தூர் மசாலாக்குன்னு செந்தூர் மசாலா ஆப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆப்பில் உங்களுக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். இந்த பிரியாணியை சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட ஒரு ரைத்தா முட்டை அவ்வளோதான், அது 2 இருந்தாலே போதும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அட்டகாசமாக சாப்பிட்ருவாங்க. சண்டே அன்னைக்கு 1 மணி நேரம் தான், 1 மணி நேரத்துக்கு மேலே லேடிஸ் கிச்சனில் இருக்கக்கூடாது. முடித்து வச்சுட்டு ஜாலியாக நீங்களும் சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை. ஹாப்பி சண்டே.